வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம் உங்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வரக்கூடிய ஒரு டபுள் பெட்ரூம் வீடை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் கபோர்ட் ஒர்க், மாடல் கிச்சன், உட்ல டிவி, பால் சீலிங் ஒர்க் கொண்டு எல்லாம் பண்ணி வீடு வந்து சேல்ஸ்க்காக ரெடியாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் வந்து 1150 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வரும். உங்களுக்கு லேண்டு வித் பில்டிங் உங்களுக்கு CMD அப்ரூவ்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வீடு சேல்ஸுக்காக இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு சேல்ஸுக்கு, ரெண்டுமே 1200 ஸ்கொயர் ஃபீட் தான். அதில் ஒரு வீடு, இந்த லாஸ்ட் வீடு வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு வீடு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1150 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வரும். ஹெட்ரூம், செப்டிக் டேங்க் எல்லாமே சேர்த்து ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. லேண்ட் வித் பில்டிங் உங்களுக்கு CMD அப்ரூவ்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க. இது வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் நியர்பையில் உங்களுக்கு 2ஆம் கட்டளை, அதாவது போரூர்லேருந்து நீங்கள் வந்து குன்றத்தூர் நோக்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவூர் வரும். கோவூர் சென்ட் ஜோசப் காலேஜ் வரும். சென்ட் ஜோசப் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் 2ஆம் கட்டளையில் இந்த வீடு வருங்க. இதுக்கு இன்னொரு வழி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லாவரம் டு குன்றத்தூர் போகிற வழியில் உங்களுக்கு சமயபுரம் அப்படின்ற லொக்கேஷன்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் வரும் இந்த வீடு. உங்களுக்கு இந்த சைடில் போரூர் டு குன்றத்தூர் மெயின் ரோடுமே ஒரு 1.5 கிலோமீட்டர் வருங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடு வந்து தாராளமாக பார்க்கலாம். ரோடுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடு தான். ஈஸ்ட் பேசிங் பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. வீடோட உள்ளமைப்புலாம் எப்படி இருக்குன்றது இப்போ நம்ம பார்த்துடலாம். சப்போஸ் இந்த வீடு வந்து முடிஞ்சிருச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே ஆன் ரோடு, மெயின் ரோட் டச்லேயே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா CMD அப்ரூவ்டில் லேஅவுட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இங்கேயுமே நம்ம வந்து வீடு கட்டியும் தரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் சைட்லேயே, ஆன் ரோட் மேலேயே வரக்கூடிய சைட்டுங்க இது. இதுவும் 2ஆம் கட்டளையிலேருந்து தான் வரும். இது பல்லாவரம் டு குன்றத்தூர் போகிற வழியிலேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் பக்கமாகவே வந்துடும். உங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வரும். மெயின் ரோட் டச்லேயே இந்த லேஅவுட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இதுவுமே வந்து CMD அண்ட் ரேர் அப்ரூவ் ப்ராஜெக்ட் தான். சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. CMD அப்ரூவ் வந்துருச்சு, அந்த ரேர் அப்ரூவ்க்காக வெயிட்டிங்கில் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து முடிஞ்சிருச்சுன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஸுமே இருக்குங்க. இதுவுமே சேல்ஸுக்காக தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயும் நம்ம வீடுகளும் நம்ம கட்டியும் தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேட் வந்து இதை வந்து இன்னும் நம்ம கோட் பண்ணலை. உங்களுக்கு சப்போஸ் அந்த வீடு வந்து சப்போஸ் முடிஞ்சிருச்சுன்னா இதுலேயும் உங்களுக்கு வந்து வீடு கட்டியும் நம்ம தரலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் கேட்டுமே நம்ம போட்டிருக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப்பிட் ஏரியா, வேஸ்டேஜ் வாட்டர் எல்லாமே இது வழியாக தான் இறங்கும். கிச்சனில் யூஸ் பண்ணுறது, பாத்ரூமில் வேஸ்டேஜாக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் இறங்கும். அண்ட் அடுத்ததாக இது மெயின் கேட் எடுத்து உங்களுக்கு கார் பார்க்கிங், நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்க, நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். இந்த சைடில் இருக்கக்கூடிய வால்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸுமே நம்ம ஒட்டியிருக்கோம். கார் பார்க்கிங்கும் உங்களுக்கு ஃப்ளோரிங் டைல்ஸுமே நம்ம ரஃப் டைல்ஸ் ஒட்டியிருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் எடுத்தது. அண்ட் அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டருக்கான சம்பு. அண்ட் அகெயின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செப்டிக் டேங்க்கு. படிக்கட்டு கீழவே அப்படியே நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான பாயிண்ட்டுமே நம்ம இங்கே விட்டுருக்கோம். இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உங்களுக்கு வந்து மொட்டை மாடி தாங்க. 3 பேஸ் EB கனெக்ஷனும் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இருக்குது. வீடோட உள்ளமைப்புலாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. கார் பார்க்கிங்கோட ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 அடி வரைக்கும் நம்ம சர்வீஸ் ஏரியாவும் விட்டுருக்கோம். அண்ட் அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் டீக்வுட்டில் தான் போட்டிருக்கோம். மெயின் டோருக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி கேட்டுமே இருக்குங்க. மெயின் டோர் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் ஹால். இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் கம் டைனிங் ஹால் தாங்க. வெளிச்சத்துக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 ஜன்னல் இருக்குது ஹால்லே. ஹாலோட எடுத்துக்கிங்க ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் ஒர்க்குமே பண்ணியிருக்கோம். நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே வரலாம். அந்தளவுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கில் வீடு ரெடியாக இருக்குங்க. 2க்கு 4 சைஸில் வெற்றிப்பை டைல்ஸுமே நம்ம போட்டிருக்கோம். அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் நல்ல ஒரு பெரிய டிவி மாட்டலாங்க. அந்தளவுக்கு பெரிய டிவி தான் நம்ம உட்டில் வந்து பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பெரிய டிவியே நீங்கள் மாட்டலாம். அதில் இந்த சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டோர்ஸுமே இருக்குது உங்களுக்கு. ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே உட்டில் பண்ணது தான்.
அண்ட் அகைன் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா கபோர்டு இது வந்து உங்களுக்கு பூஜா கபோர்டு. அடுத்தா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன். இது வந்து ஒரு கிச்சன். இதுலேயும் ஃபுல்லாகவே மாடல் கிச்சன்ஸும் நம்ம பண்ணியிருக்கோங்க. ஃபுல்லாகவே கபோர்டு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். லேப்டாப் ஃபுல்லாகவே உட்டில் தான் எல்லாமே பண்ணியிருக்கு. கவுண்டர் டாப் வந்து கிரைனட்ல அமைச்சிருக்கோங்க. ட்ரேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரேஸ் வரைக்கும் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாகவே கபோர்டு கொடுத்துருக்கோம். இங்கேயும் இருக்கு. அண்ட் அகைன் உங்களுக்கு கிச்சன் பேக் சைடில் சர்வீஸ் ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் பேக் சைடில் வரக்கூடிய, இது 2 அடி வரைக்கும் வரக்கூடிய சர்வீஸ் ஏரியாங்க. சேஃப்டி கேட்டுமே இருக்கு, ஒரு சேஃப்டி டோருமே இருக்கு உங்களுக்கு. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பற்றி பார்த்துடலாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கு டிசைனிங் ப்ளஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம். இது நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான் இது. இதுலேயும் வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலுமே இருக்குங்க. அன்னைக்கு இதுலேயும் ஃபுல்லாகவே கபோர்டு கொடுத்துருக்கோம். லேப்டாப்புக்கும் அண்டு ஷெல்ஃபுக்கும் கபோர்டு நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் அடுத்ததான் இது வந்து அட்டாச்சு பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்ல கிளாஸ் ஃபுல்லாகவே நம்ம வச்சு கொடுத்துருவோங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துருவோம். பேரியர் ஃபிட்டிங்ஸை மாட்டுறோம். எல்லாமே ஃபிட்டிங்ஸும் மாட்டி கொடுத்துருவோம். அடுத்ததாக செகண்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துடலாங்க. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கும் நம்ம டிசைன் ஃபர்ஸ்ட்ல தான் போட்டிருக்கோம். வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலுமே இருக்குங்க. இதுவும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க, மாஸ்டர் பெட்ரூம் தான். இதுலேயும் உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லேப்டாப் வீட்டில் கபோர்டு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டைப்பில் கிளாஸ் ஃபுல்லாக வச்சுருக்கோங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டிங் கொடுத்துருவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். உங்களுக்கு மொட்டை மாடி தான், அதை பற்றி பார்த்துடலாங்க. அடுத்ததாக இந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 crore 10 lakhs பட்ஜெட் வருங்க. 1 கோடியே 10 லட்ச ரூபா பட்ஜெட் வரும். ஓரளவுக்கு நெகோஷியேட் பண்ணி தரலாம். பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா 80% வரைக்கும் நம்ம பேங்க் லோனுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. இப்போ படிக்கட்டு ஃபுல்லாகவே ரஃப் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். கைப்பிடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அமைஞ்சிருக்கு. மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி கேட்டுமே இருக்குது. மாடியில் உங்களுக்கு பர்கோலாவும் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வரக்கூடிய வீடுங்க. மேலே நீங்கள் அடிஷனலாக கட்ட வேண்டியது தான் கட்டிக்கலாம். காலம் எல்லாமே வளர்த்து தான் விட்டுருக்கோம். அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு வாட்டர் டேங்க்குமே இருக்குது. ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. வீடுக்கு நடுவில் தான் இந்த வீடுமே இருக்குது. இந்த வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுறதுன்னா சைட்டே வந்து காமிச்சிடலாங்க. வாங்க, சைட் வந்து பாருங்கள், உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.